வணக்கம். அகவிலைப்படி உயர்வு தீபாவளிக்கு அடிக்க போகும் ஜாக்பாட். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கலாம். உண்மையாகவே அகவிலைப்படியை உயர்த்த போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் மனதை குளிர்விக்கும் விதமாக 2 அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறவும் படுகிறது. அப்படியாப்பட்ட அறிவிப்புகள் என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. 1.2 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி, அதாவது டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அகவிலை நிவாரணத்தில், அதாவது டிஆர், அந்த நிவாரணத்தில் 3% வரைக்கும் உயர்வானது விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது சம்பந்தமான சில சைலண்ட் அஃபிஷியலும் நமக்கு வெளியாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு மூலம் பல பொருள்கள் 0 GST வரிக்கு கீழ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்பு 5%லிருந்து 12% வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி GST கிடையாது என்று அறிவிப்பு வெளியாகிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GST கவுன்சில் கடந்த வாரம் பல GST திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. அத்தியாவசியமான பொருட்கள் பலவற்றின் மீதான GST வரியை நீக்கியதுடன் மட்டுமில்லாமல் வரி விதிப்பு பிரிவுகளின் முழுமையாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 22, 2025 முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு அறிவிப்பானது வெளியாகிருக்கு. ஸோ அகவிலைப்படி உயர்வு அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன அப்படின்னு இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா அகவிலைப்படியை திருத்துது. அதே போல் முதல் திருத்தம் ஹோலி பண்டிகைக்கு முன்னதாகவே, அதாவது ஜனவரி டு ஜூன் காலத்திற்கும், 2வது திருத்தம் பார்த்தீங்கன்னா தீபாவளியொட்டி ஜூலை டு டிசம்பர் காலத்திற்கும் இடையே செய்யப்படும். இது ரெகுலராக நடக்கிறது. பட் இந்த ஆண்டு, அதாவது 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20லிருந்து 21 தேதிகளில் வர்றதுனால அகவிலைப்படி உயர்வை தீபாவளி பரிசாக அரசு அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது ஒரு சில இடத்துல இருந்து பரவலாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி பரிசாக நமக்கு அகவிலைப்படி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டு மோடி அரசு அக்டோபர் 16 அன்று தீபாவளிக்கு சுமார் 15 நாட்களுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வை அறிவித்து குறிப்பிட்டிருந்தது. ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. ஸோ 7வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி கணக்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் கிளியராக இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வெளியிடப்படும் இந்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம். இந்த உயர்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊழியர்களின் அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயரும். இந்த அதிகரிப்பு ஜூலை 2025 முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அக்டோபர் மாத ஊதியத்துடன் 3 மாத கால நிலுவைத் தொகையும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஊதிய மற்றும் ஓய்வூதிய உதாரணங்கள் மூலம் ஊழியர்கள் மாதந்தோறும் எவ்வளவு கூடுதலாக பெறுவார்கள் என்பதையும் நம்ம இப்போ அறியலாம். ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் 18,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 7வது CBC படி குறைந்தபட்ச அடிப்படை, அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். எனில் பழைய அகவிலைப்படியின்படி 55% அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வாங்கக்கூடிய அந்த 18,000 இருக்கு இல்லையா, அதில் 50% ப்ளஸ் 5% சேர்த்து 55%, 9,900 ரூபாய் கிடைத்தது. புதிய அகவிலைப்படி 58% அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 10,440 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ஒரு 18,000 சேலரி வாங்குறவங்களுக்கு 58%, இப்போ இவங்க 3% ஏற்றுறாங்க இல்லையா, அதையும் சேர்த்து அகவிலைப்படி வழங்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,440 ரூபாயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது மாதத்திற்கு சுமார் 540 ரூபா கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இந்த அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். 7வது ஊதிய குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதிகளின் அகவிலைப்படி கணக்கிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் CPI-IWன்னு சொல்லுவாங்க. அதில் 12 மாத சராசரி கணக்கில் கொள்ளப்படுகிறது. ஜூலை 2024 முதல் ஜூன் 2025 வரையிலான சராசரி 143.6 இருந்தது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி 58% வருகிறது.
அப்படிங்கும்போது அதாவது ஜூலை டிசம்பர் 2025க்கு அகவிலைப்படி 55% 58% உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பழைய கண்டிஷன்லேருந்து 3% அகவிலைப்படி உயருது. ஸோ அதுக்கு எவ்வளோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்ககிட்டேருந்து வர தகவல் இதுதான். அதாவது என்னன்னா, ஜூலை டு டிசம்பர் 2025க்கு அகவிலைப்படியானது 55% 58% உயரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து புதிய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மறுபுறம் பார்த்தீங்கன்னா, ஒருவரின் அடிப்படை ஊதியம் ஒரு 20,000 இருந்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுமார் 600 ரூபா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு சுமார் ஒரு 600 ரூபாய் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகரிப்பு முழுமையாக பார்த்தீங்கன்னா CBIIW தரவுகளின் அடிப்படையிலானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க அதிகரிக்கிறாங்க இல்லையா, இது CBIIW அப்படிங்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த அகவிலைப்படியானது இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு உயர்வு பண்ணுறாங்க. இந்த அகவிலைப்படி உயர்வு பார்த்தீங்கன்னா 7வது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறும் கடைசி உயர்வு என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7வது ஊதியக்குழு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கடைசி உயர்வு அப்படிங்கிறதுனால இதில் அதிக முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா 7வது ஊதியக்குழுவின் காலம் டிசம்பர் 31, 2025 அன்றோட முடிவடைகிறது. ஸோ இதுதான் 7வது ஊதியக்குழுவுடைய கடைசி டாட்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது ஊதியக்குழுவுடைய செயல்முறை அரசு எவ்வாறு விரைவுபடுத்த போகிறது அப்படிங்கிறதுல அனைவருடைய கவனமும் ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 7வது ஊதியக்குழு முடிஞ்சு நெக்ஸ்ட் 8வது ஊதியக்குழு 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி விரைவுபடுத்த போகிறாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல அனைவருடைய கவனமும் அதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, நன்றி.